அச்சச்சோ, இந்த மாவட்டத்துக்கு ஏன் போனீங்க ஸ்டாலின்? மொத்தமாக முடித்துவிட்ட பாஜக இனி அவ்வளவுதான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கும் நிலையில் இதுகுறித்து பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். கன்னியாகுமரி மக்களுக்கு கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் சூழலில் மீண்டும் மாவட்டத்திற்கு வருகை தருவது அரசியல் நோக்கத்துடனான செயல் என சதீஷ் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், தேர்தல் காலத்தில் தொழில் வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள், மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான சிறப்பு திட்டங்கள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அவற்றில் பலவும் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளன. மக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று சதீஷ் ராஜா குறிப்பிட்டார். மேலும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கன்னியாகுமரிக்கு வழங்கிய பல வாக்குறுதிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு நிறைவேற்றப்படாத வாக்குறுதியும் மக்களின் நம்பிக்கையை பாதித்துள்ளது. பெரும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டும் போதுமானதல்ல, செயல் திட்டம் மற்றும் காலக்கெடு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் சதீஷ் ராஜா வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடந்த தேர்தலில் நம்பிக்கை வைத்து வாக்களித்ததாகவும், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு இணையான செயல்பாடுகள் இந்த ஆட்சியில் காணப்படவில்லை என்பதே பொதுமக்களின் கருத்தாக உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முறை வெறும் வாக்குறுதிகளை மக்கள் ஏற்க மாட்டார்கள், நிறைவேற்றப்பட்ட சாதனங்களைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வளர்ச்சி மற்றும் பொறுப்புணர்வு கொண்டு மாற்று அரசியல் சக்தியை மக்கள் தேடுகிறார்கள் என்று சதீஷ் ராஜா தெரிவித்தார். மேலும் கன்னியாகுமரி மக்கள் இந்த முறை திமுகவை கண்மூடி நம்ப தயாராக இல்லை. வளர்ச்சியை மையமாக கொண்ட மாற்று ஆட்சிக்கான ஆதரவு மாவட்டம் முழுவதும் உருவாகி வருகிறது. பாஜக மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் சதீஷ் ராஜா தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுமையான முன்னேற்றத்திற்காக பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து செயல்படும் என அவர் இறுதியாக கூறினார்.